அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்று நாம் 19வது வகுப்பில் இருக்கின்றோம். குர்ஆன் வாழ்வியல் பயிற்சி வகுப்பில் நாம் ரப் என்ற வார்த்தை எத்தகையது, அது எவ்வளவு தாக்கத்தை நமக்கு உண்டாக்குகிறது, அந்த ரப்பு என்றால் என்ன, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்தெந்த இடத்திலே தன்னுடைய ரப்பை அவன் பெயரை ரப் என்று பயன்படுத்துகின்றான் என்று நாம் பார்த்து வருகிறோம். இந்த ரப் என்று சொன்னாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் இந்த குர்ஆனிலே பயன்படுத்துகின்ற இடம் எந்த இடம் என்று சொன்னால் இந்த அழிக்கக்கூடிய இடம். சில பேர் அல்லாஹ் சொல்கிறாங்களா நாம் அழித்தோம் அப்படின்னு சொல்லி இடத்துலலாம், அந்த இடத்துலலாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரப்பி என்று பயன்படுத்தலை. மாறாக அல்லாஹ் எப்படி அதை பயன்படுத்துகிறான்னு சொன்னால், அல்லாஹ் ஒரு ஆளுக்கு உணவளிக்கிறான், ரப்பாக இருந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாசம், கருணை, அன்பு இதனுடைய வெளிப்பாடுகளில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னை ரப்பு என்று அந்த இடத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உபயோகிக்கின்றான். உதாரணமாக இப்போது மூசா நபியை வந்து ஃபிரோன் துரத்திட்டு போனான்ல, அப்போது ஒரு இடத்துல வந்து மூசா நபி கடலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ இங்கிட்டு பார்த்தா கடல், இங்கிட்டு பார்த்தா ஃபிரோனுடைய கூட்டம். அப்போது வந்து மூசா நபியை பின்தொடர்ந்து வந்து அவர்கள் சமூகம் சொல்கிறாங்க, நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மூசா நபி என்ன சொல்கிறாங்க, என்னுடைய ரப்பு 62வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாங்க, மூசா நபி சொல்கிறாங்க, என்னுடைய ரப், என்னுடைய இறைவன் என்னிடம் இருக்கின்றான். அப்போ ரப்புடைய வார்த்தை விளங்குதா, இறைவன் காப்பாற்றக்கூடியவன் அப்படின்னு சொல்லி மூசா நபி சொல்கிறாங்க. அப்போது இது எந்த இடத்துலலாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ரப் என்று சொல்கிறான்னு சொன்னால் கருணையுடைய வெளிப்பாடு, பாதுகாவலுடன் வெளிப்பாடு, தன்னை அல்லாஹ் காப்பாற்றுவான் என்ற வெளிப்பாடு, இதனெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை ரப் என்று சொல்கிறான். இன்னும் சூரா அத்துஹாவில் பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான் அதில் வத்துஹா, முற்பகல் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, ஒடுங்கிக் கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, ஒமா தா கரப்புக ஒமா கலா, உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, அவன் உம்மை வெறுக்கவும் இல்லை. இதை ஏன் அல்லாஹ் சொல்கிறான்னா, இடப்பட்ட காலத்தில் வந்து ரசூல்லாவுக்கு வஹி வராமல் இருந்துச்சு. அப்போ மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோன்னே, இப்படி பேசிகிட்டு இருந்தவனையே நபியுடைய உள்ளத்தில் ஒரு ஆழ்ந்த கவலை ஒன்று உண்டாகுது. உடனே அல்லாஹ் அதுக்கு தான் சொல்கிறான், ஒமா தாக்க ரப்புக்க, இந்த இடத்துல பாருங்கள், அல்லாஹ் ரப்புன்னு தன்னுடைய பெயரே உண்டாங்க, ரப்புக்க ஒமா கலா. அப்படின்னா உன்னுடைய இறைவன், உன்னுடைய ரப்பு உன்னை கைவிடவும் இல்லை, அவன் உம்மை வெறுக்கவும் இல்லைன்னு சொல்கிறான்ல. மேலும் அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான், வலல் ஆஹிரத்து ஹைருல் லக்க மீனல் ஊலா, மேலும் அல்லாஹ் சொல்கிறான், மேலும் மறுமை விட முந்தைய இம்மை விட உமக்கு மேலானதாகும். அல்ல அப்படி சொல்கிறான், மேலும் முந்தியதை விட உமக்கு மேலானதாகும். அதாவது மறுமை இம்மையை விட மேலானதாகும் சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், வல சௌஃப யூதீக ரப்புக ஃபதருலா, இன்னும் உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரம் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான், அப்பொழுது நீர் திருப்தி அடைவீர். இதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரப்புன்னு சொல்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அலம் யஜீதிக யத்தீம ஃபஆவா, நபியே அவன் உம்மை அனாதையாக கண்டு அப்பால் உமக்கு புகலிடம் அளிக்கவில்லையான்னு சொல்கிறான்ல. வவஜது கலாலன் ஃபஹதா, இன்னும் உம்மை வழியற்றவர்களாக கண்டு அவன் உம்மை நேர்வழி செலுத்தி. அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான், உம்மை அனாதையாக கண்டு அப்பால் உமக்கு புகலிடம் அளிக்கவில்லையா. அடுத்த சொல்லலாம், வவஜது கலாலன் ஃபஹதா, இன்னும் உம்மை வழியற்றவனாக கண்டு அவன் உம்மை நேர்வழியில் செலுத்தினான். வவஜது கஆலன் ஃபஹனா, மேலும் அவன் உம்மை தேவையுடையவராக கண்டு உம்மை செல்வத்தை தேவையற்றவர்களாக்கினான். அப்படி அல்லாஹ் நபிக்கு என்னென்ன செஞ்சானோ அல்லாஹ் அப்படியே சொல்லிட்டு வரான். ஃபஅம்மல் யத்தீம ஃபலா தக்ஹர், எனவே நீர் அனாதையை கடிந்து கொள்ளாதீர். அம்மஸ்ஸா இலா ஃபலா தக்ஹர், யாசிப்பவரை விரட்டாதீர்கள். அம்மா
வ அம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், மேலும் உம்முடைய இறைவனின் அருட்கொடையை பற்றி பிறருக்கு அறிவித்து கொண்டிருப்பீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பண்புகளை பற்றி இந்த 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 பாசத்தை வெளிக்காட்ட வேண்டிய இடத்துலலாம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உன்னுடைய ரப் என்ற சொல்லையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உபயோகிக்கின்றான். அப்போது இந்த ரப்பு என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் மேலும் உணவளிப்பவன், கருணையாளன், பாசத்துக்குரியவன், உம்மை பாதுகாப்பவன் என்று சொல்லி மென்மையான விஷயத்திற்காக நம்மளுக்கெல்லாம் ஒரு சிந்திச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையை அல்லாஹ் ரெண்டாக பிரிக்கிறான்ல. ரப் என்ற இடத்த அல்லாஹ் எந்த இடத்துல போகிறான் குர்ஆனில், அல்லாஹ் என்ற இடத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த இடத்துல போகிறான்னு பார்த்தா இந்த பாசம், அன்பு, கருணை அந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரப் என்று சொல்கிறான். இந்த ஊரை அழித்தோம், அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் இந்த ஊரை அழித்தான் அப்படின்னு சொல்லி அவர்களை கண்டிக்கின்ற இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரி செய்கிறான். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்கான்னா, நம்மளுடைய இப்போது உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் எடுங்களேன். இப்போ கம்ப்யூட்டர் நம்ம எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கிறோம். அந்த கம்ப்யூட்டருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், ஏற்கனவே அதில் வடிவமைச்சக்கூடிய செயல்கள் தானே இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் எல்லாமே அதில் சிஸ்டமேட்டிக்கலாக எல்லாமே செட் பண்ணியிருக்கும். நம்ம வர்றோம், ராகத்தை வைக்கிறோம், ராகத்தை யூஸ் பண்ணுறோம், வைரஸ் வருகிறோம், பவரை கொடுக்குறோம், அது பாட்டு வேலை செய்யுது. அப்போ உள்ள செட்டிங்லாம் ஏற்கனவே செய்யப்பட்டு முடிஞ்சு போச்சுல. அதே மாதிரி தான் இந்த மனிதர்களாகிய நாம் ஏற்கனவே அல்லாஹ்விடம் நம்ம அனுப்பும் போதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுடைய முஸ்லீம்களாக தான் அனுப்புகிறான். புகாரிலே 6599 வசனத்தில் எப்படி வருது, எல்லா குழந்தைகளும் இயற்கையாகவே முஸ்லீம்களாக தான் பிறக்கிறார்கள். அவர்களுடைய சூழ்நிலை, அவர்களுடைய பெற்றோர்கள் அப்படி அந்த சூழ்நிலை காரணமாக அவர்கள் கிறிஸ்தவர்களாகவோ யூதர்களாகவோ மாறி விடுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லி புகாரில் 6599 வசனத்தில் நம்மளுக்கு கிடைக்குது. இயற்கையாகவே இஸ்லாமாக தான் எல்லாருமே பிறக்கிறாங்க. அவங்க பிறக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி பிறக்கிறாங்க, அவங்க பிறக்கக்கூடிய சூழ்நிலை இஸ்லாம் தான். ஆனால் அவங்க பின்பற்றக்கூடிய அவர்கள் தாய் பின்பற்றக்கூடிய மார்க்கம் அது இதுன்னு சொல்லி சமூகம் அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுது, அவங்க வேறு மதத்துக்கோ வேறு யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ மாறிடுறாங்க. இதை நிதர்சனமான உண்மையாக இருக்குது. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 30வது அத்தியாயம் 30வது வசனத்தில் சொல்கிறான், ஆகவே நீர் உம்முகத்தை தூய இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கமே முற்றிலும் திருப்பி நிலைநிறுத்துவீராக. எந்த மார்க்கத்திலும் அல்லாஹ் மனிதர்களை படைத்தானோ அதுவே அவனுடைய நிலையான இயற்கை மார்க்கமாகும். அல்லாஹ்வின் படைத்தலில் மாற்றம் இல்லை, அதுவே நிலையான மார்க்கமாகும். ஆனால் மனிதரில் பெரும்பாலும் இதை அறிய மாட்டார்களாம். எல்லாம் பிறக்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், தூய மார்க்கமான இஸ்லாத்தில் தான் எல்லாம் பிறக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய சமூகம் எல்லாம் எப்படி அவங்கள மாற்றிடுதுன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 91வது அத்தியாயத்தில் சொல்கிறான், 91வது அத்தியாயத்தில் சொல்கிறான். அல்லாஹ் அப்படியே வரிசையாக 8 வசனத்தில் சொல்கிறான், சூரியன் மீதும் அதன் பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக, பின் அதனை தொடர்ந்து வரும் சந்திரனின் மீதும் சத்தியமாக, சூரியனால் பகல் வெளியாகும் போதும் அதன் மீதும் சத்தியமாக, அப்பகலை மூடிக்கொள்ளும் இரவின் மீதும் சத்தியமாக, வானத்தின் மீதும் அதை ஒழுங்குற அமைத்தபின் மீதும் சத்தியமாக, பூமியின் மீதும் இன்னும் அதை விரித்ததின் மீதும் சத்தியமாக, ஆத்மாவின் மீதும் அதை ஒழுங்குபடுத்தியவன் மீதும் சத்தியமாக, அப்பால் அவன் அல்லாஹ் அதன் தீமையையும் அதை நன்மையையும் உணர்த்தினான். அப்போ அல்லாஹ் எல்லாருடைய மனசுல என்ன செய்கிறான், நன்மை எது தீமை எதுன்னு பிரித்து காமிச்சிட்டான். இயற்கையாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளத்திலே நன்மை எது தீமை எது என்பதை பிரித்து காமிச்சிட்டான்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7வது அத்தியாயம் 122 123 அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் 15வது அத்தியாயம் 9வது வசனத்தில் சொல்கிறான்,
இந்த குர்ஆன் என்பதை நம்மை நினைவுபடுத்துது பாருங்களேன். 15:9 அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் நேர் வழிகாட்டுதல் அல்லாவின் மீதே இருக்கிறது. நேர் வழிகாட்டுறது அவனிடமே இருக்கிறது. அவருடைய அடைய முடியாத தவறான பாதைகளும் இருக்கின்றன. மேலும் அல்லாஹ் நாடினால் உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நேர்வழியில் சேர்த்து விடுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே ஒரு உறுதிமொழி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர்றான். இன்னும் ஜாஹிலியா காலத்தை எடுங்களேன். ஜாஹிலியா காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, இடைப்பட்ட காலம் தூதர்கள் இல்லை. அப்போது அவர்களிடத்தில் தூதர்கள் இல்லாத இருந்த சமயத்திலும் அவங்கள்ட்ட போய் 31வது அத்தியாயம் 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்தாங்கல்ல அவங்கள்ட்ட போய் அல்லாஹ் சொல்கிறான், அவங்கள்ட்ட போய் கேளுங்க, வானங்களையும் பூமிகளையும் படைத்தது யார் என்று அவர்களிடம் நீ கேட்ட பின் அவர்கள் அல்லாஹ் என்றே நிச்சயமாக சொல்வார்கள். அப்போது என்னாச்சு, இயற்கையாக அல்லாஹ்ன்னு இன்னும் அவங்க உள்ளத்தில் இருக்குது. இன்னும் சொல்கிறான், அல்லாஹ் என்று சொல்வார்கள். அல்ஹம்துலில்லா, எல்லா போலும் அல்லாஹ்வுக்கே என்று நீர் கூறுவீராக. எனினும் அவர்களில் பெரும்பாலும் அறிய மாட்டார்கள். அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறான், இந்த ஜாஹிலியா காலத்தில் இருந்தவங்கள்ட்ட போய் அல்லான்னு சொல்லி யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நீ உன்னோட இறைவன் யாருன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்களா, அல்லான்னு தான் சொல்லுவாங்களா. அல்லாஹ் அப்படி சொல்கிறான். அப்படி சொன்னவன் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், நம்மளுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தான் இறைவன் என்று நம்மளுடைய பிறவி மார்க்கமே வந்து விட்டது. நம்ம பிறக்கும் போதே அல்லாஹ் அப்படி தான் அனுப்புகிறான். அல்லாஹ்வுடைய உள்ளத்திலே அப்படி தான் வச்சிருக்கான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். மேலும் சூரா யூனுஸ், இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா யூனுஸில் 22வது அத்தியாயம் 23வது வசனத்தில் சொல்கிறான், அவனே உங்களை தரையிலும் கடலிலும் பயணம் செய்ய வைக்கின்றான். சில சமயம் நீங்கள் கப்பலில் இருக்கும்போது சாதகமான நல்ல காற்றினால் கப்பலில் உள்ள கப்பல்களை சுமந்து செல்லும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். பின்னர் புயல் காற்று வீசி எல்லா பக்கத்திலும் அலைகள் மோதும்போது நிச்சயமாக அலைகளால் சூழப்பட்டோம், தப்ப வழியிலேயே என்று எண்ணுகிறார்கள். அந்த சமயத்தில் தூய உள்ளத்துடன் நீ எங்களை இதிலிருந்து காப்பாற்றிவிட்டால் மெய்யாகவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோராக இருப்போம் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வை நம்புகிறாங்க, அல்லாஹ்வை பிரார்த்திக்கிறாங்க. அல்லாஹ் 23வது வசனத்தில் சொல்கிறான், அவன் அவர்களை காப்பாற்றி விட்டதும் அவர்கள் பூமியின் மேல் நியாயமில்லாது அழிச்சாட்டியம் செய்கிறார்கள். மனிதர்களே, உங்கள் அழிச்சாட்டியங்களுக்கெல்லாம் உங்களுக்கே கேடாக முடியும். உலக வாழ்க்கையில் சிறிதும் சுகம் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். இதன் பின்னர் நம்மிடமே நீங்கள் திரும்பி வர வேண்டியிருக்கிறது. அப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருந்ததே உங்களுக்கு நாம் அறிவிப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ இதில் பார்த்தா என்ன, இதில் நம்ம சிந்திச்சு பார்த்தா என்ன, அவங்க அல்லாஹ் தான் அழைக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வை நம்பியிருக்காங்க. அல்லாஹ் தான் தன்னுடைய இறைவன் என்று நம்பிக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் ஒரு புயல் காற்று, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் கடலில் உங்களை நான் பயணிக்க செய்கிறேன், அழகான காற்று உங்களை கொண்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு புயல் காற்று வந்துச்சுன்னு வைங்களேன். புயல் காற்று வந்தோடனே நீங்கள் என்ன செய்கிறீங்க, அல்லாஹ்ட்ட துவா செய்கிறீங்க. என்னென்ன, யா அல்லாஹ் என்னை காப்பாற்றுனா நான் உன்னை நன்றி செலுத்த கூடியவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட துவா செய்கிறீங்க. ஆனால் அல்லாஹ் காப்பாற்றுனது என்ன செய்கிறீங்க, திரும்ப உங்கள் வேலையை காட்டுறீங்கன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னோட திருமலை சொல்கிறான். இதிலிருந்து நம்ம விளங்கக்கூடிய பொருள் என்ன சொன்னால், அல்லாஹ்வே அவர்கள் நம்பி இருந்தார்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்று விளங்க முடியுது. இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனை பற்றி சொல்லும்போது 29வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 17வது அத்தியாயம் 102வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அதற்கு மூசா, வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவனை தவிர வேறு யாரும் இவற்றை தெளிவான சான்றுகளாக அனுப்பவில்லை என்பதை நிச்சயமாக நீ அறிவாய். ஃபிரௌனுக்கு தெரியும். மூசா நபி சொல்கிறாங்க, ஃபிரௌனே, நிச்சயமாக நீ அழிக்கப்பட இருக்கிறாய் என்று உன்னை பற்றி நான் எண்ணுகிறேன் என்று கூறினார்கள். அப்போது மூசா நபி ஃபிரௌன்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க, நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவனை தவிர யாரும் இல்லை, இவற்றை தெளிவான சான்றுகளாக அனுப்பவில்லை என்பது நிச்சயமாக நீ தெரியும். உனக்கு நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ஆள் ஒரு விஷயத்தை மறுத்துட்டே இருக்காரு, ஆனால் நம்மளுக்கு தெரியும் அவருக்கு அது தெரியும்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு தெரியும்ப்பா, அது நீ பொய் சொல்லி தெரியாதப்பா, உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான்ப்பா, நீ ஏன்ப்பா மறுக்கிறா அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி தான் மூசா நபி சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன விளங்குன்னு சொன்னால், அல்லாஹ் தான் இறைவன் என்று
ஃபிரோனுக்கு தெரியும்னு சொல்லி மூசா நபி சொல்கிறாங்க. இன்னும் 27வது அத்தியாயம் பாருங்களேன். 27வது அத்தியாயத்தில் 13-14 வசனங்களை பாருங்கள். இவ்வாறு நம்முடைய பிரகாசமான அத்தாட்சிகள் அவளிடம் வந்தபோது, அவங்கள்ட்ட பிரகாசமான நம்மளுடைய அத்தாட்சி வருது, அவர்கள் இது பயங்கரமான சூனியமாகும் என்று கூறுகிறார்கள். இன்னும் அல்லாஹ் 14வது வசனத்தில் சொல்கிறான், அவர்களுடைய உள்ளங்கள் அவற்றை உண்மையென உறுதி கொண்ட போதிலும். அப்போது அவங்க உள்ளத்தில் தெரியுது, இது உண்மைதான் தெரியுது. அநியாயமாகவும் பெருமை கொண்டவர்களும் அவர்கள் அவற்றை மறுத்தார்கள். ஆனால் இந்த விசமிகளின் முடிவு என்னவாயிற்று என்பதை நீ கவனிப்பீராக. அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்களுக்கு தெரியுங்கிறான். அல்லாஹ் உறுதி கொண்ட பிறகு அவங்களுக்கு தெரியும், இது அவங்க உள்ளம் உறுதி கொண்ட போதிலும் அநியாயமாகவும் பெருமையாகவும் நடந்தார்கள் என்று தெரியுது. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, இயற்கை மார்க்கம் இஸ்லாமாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் அழகாக விளங்க முடிகிறது. ரப்பு தான் அந்த ரப்பு தன்னுடைய அடியார்களை அவன் பிறக்க வைக்கும்போது எப்படி பிறக்க வைக்கிறான், இஸ்லாமியர்களாக தான் பிறக்க வைக்கிறான். அதை அவர்கள் தான் மாற்றிக்கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்கிறான். இன்னும் இந்த அடுத்து பாருங்கள், இந்த மனித மொழிகளை பாருங்களேன். இந்த ரப்பு எப்படி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை இந்த உலகத்தை செஞ்சு வச்சுக்கிறான் பாருங்கள். இந்த மனித மொழி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம பெற்றோரை பேணுறோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பெற்றோரை நம்ம நினைக்கிறோம். நம்மளுடைய பெற்றோர் இருக்காங்களே, அவங்கள நம்ம கண்ணியமாக மதிக்கிறோம். அவங்களுக்கு பணிவிடை செஞ்ச நன்மைன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். இது ஒத்துப்போது பாருங்களேன். ஆனால் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். ஆனால் இதே நம்மளுடைய பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அதே மாதிரி நம்ம பிள்ளைகளை செய்கிறோமா? இப்போ நம்ம பெற்றோர்களை நாம் பார்க்குறோம், எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் முடியலை, அதை செய்ய மறுக்கிறோம். செய்தால் நன்மை என்று தெளிவாக நமக்கு தெரியுதான் செய்ய மாட்டேங்கிறோம். ஆனால் நம்மளுடைய பிள்ளை விஷயத்தில் நம்ம எப்படி நடக்கிறோம்? இந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள அந்த ஒரு கனெக்ஷனை பாருங்களேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிருப்பா, தூங்குவா, இட்டி தலையில் விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டா. ஆனால் புள்ள பெற்றதுக்கப்புறம் புள்ள லேசாக உசுமுச்சுன்னு வைங்களேன். எப்படி உசுமா, சும்மா லேசாக கீச்சுன்னு கீச் அப்படின்னு சவுண்டு வருதுன்னு வைங்க, உடனே எழுந்திரிச்சு உட்காந்துருவா. இப்போ எப்படி மாறுறா பாருங்கள். தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செஞ்சு, தன்னுடைய தூக்கத்தை தியாகம் செஞ்சு எப்படி எழும்புறான்னு பாருங்கள். அவளே சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இது இருக்கும். அந்த பிள்ளையை அவர் பார்க்கக்கூடிய அதில் பாசத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்லாம் எப்படி இருக்குது. அந்த நைட்டு தூங்கிட்டு இருக்கோம், நம்ம எல்லோரும் நிம்மதியாக தூங்குவோம். அவள் தூங்க மாட்டா. ஒரு கீச்சுன்னு ஒரு சவுண்ட் கேட்டால் எழுப்பி உட்காந்துருவா. அவருடைய மொழியை, அந்த பிள்ளையுடைய மொழியை அந்த தாய் தான் அறிவாள். அது எதுக்கு அழுவுது, பசிச்சு அழுவுதா, இல்லை எதுவும் வயிற்ற வலிச்சு அழுவுதா, இல்லை எதுவும் கடிச்சிருச்சா என்பது அந்த பிள்ளையுடைய உணர்வு, அந்த பிள்ளையுடைய அழுகை அந்த தாயை தவிர வேறு எந்த தாய்க்கும் தெரியாது. அல்லாஹ் அதே மாதிரி தான் படைச்சிருக்கிறான். இதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்க, இதெல்லாம் எதுக்கு அந்த பெண் செய்கிறான்னு பார்த்து ஃப்யூச்சரில் நம்மளை பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்ல ஒரு நம்பிக்கையில் தான் இதெல்லாம் அவர்கள் செய்கிறாங்கன்னு தெளிவாக தெரியுது. இன்னும் அடுத்தது பாருங்கள், இந்த உணவு இருக்குல்ல, இந்த ரப்பு நம்மளுக்கு இந்த தரக்கூடிய உணவு இருக்குல்ல, இதை நினைச்சாலும் ரப்புடைய பண்பை நம்ம அழகாக உணர முடியும். சாதாரணமாக உட்காந்துருக்கோம், இந்த உணவுத்தட்டு நம்ம கைக்கு வருதுன்னு வைங்களேன், அதற்கு பின்னாடி எவ்வளோ வேலைகள் நடந்திருக்கும். இந்த ரப்புடைய தன்மையை பாருங்கள். அல்லாஹ் தம் மீது எவ்வளோ பாசம் வைத்திருக்கின்றான், தம் மீது எவ்வளோ கருணை வைத்திருக்கின்றான் என்பதற்கு உதாரணமாக ஒரே ஒரு பாகம் என உணவு. அப்போது இந்த உணவை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உணவை நமக்கு லேசாக தர்றான். ஆனால் இந்த உணவுக்கு பின்னாடி எவ்வளோ ப்ராசஸ் நடக்குது. சாதாரணமாக ஒரு கோலையில் நம்மளுக்கு உட்காந்துருது, ஒரு தட்டில் உணவு உட்காருது. ஆனால் இந்த உணவு நம்மளுக்கு வருவதற்கு முன்னாடி எவ்வளோ ப்ராசஸ், எவ்வளோ சைக்கிளிங் ப்ராசஸ் நடக்குன்னு சிந்திச்சு பார்த்தா சுபஹானல்லாஹ். நெல்லை விதைக்கிறான், விதைய தூவுறான், நெல் விதையுது, அதுலேருந்து அரிசி வருது, சூரியன் அது மேலே போய் படுது.
இப்போது ரப்பு நம் மீது உள்ள பாசத்தை பார்த்தோமா இல்லையா? அதான் சூரா அபஸால அல்லாஹ் சொல்கிறான் 24 வசனத்தில், மனிதன் தனது உணவை கவனிக்கட்டும். உணவை பாருப்பா, அல்லாஹ் உனக்கு எப்படி தரான்னு பாரு. சும்மா உட்காந்துட்டு இருக்கவங்க, சும்மா உட்காந்துட்டு இருக்கோம். நமக்கு பின்னாடி எவ்வளோ ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் பேசுகிறேன், இந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகுது. இந்த கேமராவும் ரெக்கார்டும் சும்மாவா? நமக்கு சும்மா. ஆனால் பின்னாடி எவ்வளோ வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. சாதாரணமாக பேசுகிறேன், அழகாக ரெக்கார்ட் ஆகுது, அழகாக ஃபேஸ்புக்கில் வருது, அழகாக யூடியூப்பில் வருது. ஆனால் இதற்கு பின்னாடி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளோ வேலைகளை நாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நம்ம உடம்பு எடுங்க, இந்த நம்ம எங்கேயும் போக தேவையில்லை. நீ உணவை தேடுவதற்கான தேவைகள் இல்லை. நம்ம உடம்பு எடுங்க. அல்ல எப்படி படிச்சிருக்கான்? இந்த ரப்புன்னு விளங்குறோமா இல்லையா? அது பாட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஏதாச்சும் நம்மளை தொல்லை பண்ணுதா? நீ சாப்பாடை போடுறில்ல, போட்டுட்டு நீ எனக்கு அந்த ஹைட்ரோகுளிக் ஆசிடை உள்ளே ஊற்று, அப்போ தான் நான் சரிப்பேன்னு சொல்லுதா? இன்னும் அந்த ஹைட்ரோகுளிக் ஆசிட் எடுத்து பாருங்க, அதை கல்லை மேலே ஊற்றுனா கல் கரைஞ்சிருமாங்க. அந்த ஆசிட் வயிற்றுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்குது. எங்கிட்டு வருது, எங்கிட்டு சுரக்குது, எங்கிட்டு கரைக்குது, எங்கிட்டு வெளியே தள்ளுது, ஒன்றும் தெரியலை. அது பாட்டனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது வேலை அப்படியே செய்ய வச்சு கொண்டே இருக்கணும். நம்முடைய உடம்பே போதாதான் நம்மளுக்கு அந்த ரப்பை விரும்புவதற்கு, அந்த ரப்பை அறிவதற்கு. இன்னும் பாருங்களேன், அந்த மரங்களை எடுத்துக்கிறேங்க. பெரிய மரம் சின்ன மரம் இருக்குன்னு வைங்களேன், அது ரெண்டுக்குமே தொடர்பு இருக்கான். சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, இந்த ரெண்டு மரத்துக்குமே தொடர்பு இருக்குது. எப்படி தொடர்பு? கீழே ரூட் இருக்குதுல்ல, கீழே வேர்கள் இருக்குல்ல, அதன் மூலியமா இந்த ரெண்டு மரத்துக்குமே தொடர்பு இருக்குது. இப்போ அந்த ஒரு மரத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், ஏதாச்சும் ஒரு ஒரு இதுன்னு வைங்களேன், அது இன்னொரு மரத்துக்கு தெரிஞ்சு அதை சரி செய்வதற்கான விஷயத்தை இந்த ரூட்டு மூலியமாக எடுக்குமா. இதெல்லாம் ஏன் செய்யுது? அல்லாஹ் இதெல்லாம் ஏன் செய்ய வைக்கிறான்? அந்த மரத்தின் மூலம் நமக்கு உணவு தர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை அந்த மாதிரி மரத்தை வச்சு செய்கிறான். இன்னும் பாருங்க, அமெரிக்காவில் 1920 ஒரு ரிசர்ச் நடக்குது. அப்போ அந்த ரிசர்ச்சில் பார்த்தா அந்த பார்க்கில் பார்த்தா அங்கே ஓனாய் இருக்குது, மான் இருக்குது. அப்போ ஓனாயெல்லாம் மானை பிடிச்சி திங்குது. ஓனாய் என்பது அதோடைய இயல்பான விஷயமே என்ன? மானை வேட்டையாடி திங்கன்னு வைங்களேன். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த ஓனாயை ஃபுல்லாக ஒரு அதை தீண்ட விடாமல் ஆக்கிட்டாங்கன்னு வைங்களேன். ஓனாய் இப்போ மானை ஒன்றும் செய்யலை. கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தா மான் பெருகுது. மான் பெருகுனா இலை செடி கொடிகள்லாம் அப்படி தூளாக பறக்குது. மான் பெருகுனா என்ன செய்யும்? இப்போது ஒரு இடத்துல 100 மான் இருக்குன்னு வைங்களேன், அது அந்த செடிகளை உண்ணக்கூடிய அந்த செடிகள் எவ்வளோ போகும்? அதே அந்த இடத்துல 1000 மான்கள் இருந்தால் அப்போ அல்ல ஏன் ஓனாயை பிடிச்சிருக்கான்? ஓனாய் இல்லைன்னா மான் பெருகும். மான் பெருகுனா உணவு தட்டுப்பாடு ஆகும். பல்ல எவ்வளோ நம்மளுக்கு பின்னாடி எவ்வளோ ப்ராசஸ் நடக்குதுன்னு பாருங்கள். இன்னைக்கு பாருங்களேன், மயில்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. நம்ம விளங்கக்கூடிய ஒரு செயல் அது. நம்ம என்ன விளங்குறோம்? மயில் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். மயில் அதிகமாக இருக்கிறத நம்ம உணர்றோமா இல்லையா? ஏன்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு நரிகள் கூட்டம் கம்மியாயிடுச்சு. அந்த நரிகள் கூட்டம் என்ன செய்யணும்னா, மயில்களுடைய முட்டையை எடுத்து சாப்பிடும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் பின்னாடி செஞ்சிட்ருக்கான் பாருங்க. இன்னும் எலியை எடுத்துக்கிறீங்க, எல்லாத்தையும் எடுத்தாலும் ஆராய்ச்சி தான். எல்லாத்தையும் எடுத்தாலும் அல்லாஹ்வுடைய பண்பு, அந்த ரப்புடைய பண்பு நம்ம விளங்கிக்கலாம். எலியை எடுத்துக்கிறீங்க. இப்போ இன்றைக்கி எலி என்ன செய்யுது? இந்த எலி குட்டி போட்டுச்சுன்னு 50 குட்டி போடும். எலி குட்டி போட்டுச்சாக்க 50 குட்டி போடும். அப்போ இப்படி இந்த எலி இந்த 50 குட்டி போட்டுக்கிட்டே போனால் என்ன ஆகுறது? அதை தான் அந்த எலியை பாம்புகளும் பறவைகளும் வேட்டையாடுகிறது. இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமலை சொல்கிறான், இந்த வானத்தையும் பூமியையும் படைக்க 6 நாள் எடுத்துக்கிட்டாங்கிறான். ஏன் அல்லாஹ் 6 நாள் எடுக்கணும்? இன்னும் அதில் சொல்கிறான் அல்லாஹ், பூமியை 2 நாள், வானத்தை 2 நாளும் பூமியை 4 நாளும் படைச்சாங்கிறான். இந்த வானம் என்பதை பார்த்தோன்னீங்களா, மிகப்பெரிய பிரம்மாண்டம். வானத்தில் என்னென்னலாம் இருக்குது? கோளுங்கிறான், சந்திரங்கிறான், சூரியங்கிறான், ஜூப்பிட்டருங்கிறான், மார்ஸுங்கிறான்,
இதை படைக்கலாம் 2 நாளாக. இந்த பூமியுடைய பரப்பளவு இருக்குல்ல, இந்த பூமி இருக்குல்ல, அதை படைக்க அல்லாஹ் 4 நாள் ஆக்குனாங்கிறான். ஏன் 4 நாள்? அல்லாஹ் ஆகுன்னா ஆகாதா? எதுக்கா 4 நாள்? மனிதர்களுக்கு தேவையான உணவு, மனிதன் எப்படிலாம் வாழ வேண்டிய சிஸ்டம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கிறான். அல்லாஹ் நினைச்சா ஆகுன்ட்டு போயிடும். அல்லாஹ் நமக்கு தெரியணுப்பா, நீ பாரு, நீ எனக்கு நன்றி செலுத்து, நான் ஒரு ரப்புன்னு நினை, உனக்காக நான் இந்த ஆகுனா ஆகக்கூடிய உலகத்தை, இந்த பூமியை ஆகு என்று சொல்லாமல் உனக்காக 4 நாள் பார்த்து படைச்சிக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஆனால் அல்லாஹ்க்கு தேவையில்லை. ஏன் படைச்சிருக்கான்? நம்ம உணரணும் அல்லாவை. அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? நம்மளுக்கு இத்துணை நாள்களாக 4 நாள் படைச்சு எதுக்கு படைச்சான்? நம்மளுடைய உணவை தேவை செய்யணும், இந்த நம்மளுடைய சிஸ்டத்தெல்லாம் நிம்மதியாக வாழ்வதற்கு நாம் என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் நாம் படைக்கணும்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை படைக்க 4 நாள் எடுத்தேன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இன்னும் இந்த அலைகளை பாருங்களேன். இன்னும் இந்த வானத்தை பற்றி இன்னொரு விஷயம் பாருங்கள். 67வது அத்தியாயம் 5வது வசனத்தை சொல்கிறான், முதல் வானத்தை விளக்குகளால் அலங்கரித்தோம் என்றான். முதல் வானத்தை அதை தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு மேலே உள்ள நம்ம பார்க்குறோமா? இப்படி எட்டி பார்க்குறோம், என்ன தெரியுது நமக்கு? முதல் வானம் தான் தெரியுது. அப்போது அந்த வானத்தையும் பூமியும் கம்பேர் பண்ணுற விஷயத்த சொல்கிறேன். அப்போது இந்த வானத்தை காட்டிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை படைக்க 4 நாள், அது 2, இது 4, அப்படியே டபுள். ஏன்? இந்த மனிதனுக்கு அந்த உணவையெல்லாம் கரெக்டாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் நாம் விளங்க வேண்டும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 4 நாள் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்காக எடுத்து தயாரித்திருக்கின்றான், என்னுடைய ரப்பு என் மீது வைத்திருக்க பாசத்தினால் தயாரித்திருக்கின்றான் என்று சொல்லி அந்த இறைவனுக்கு முழுமையாக நன்றி செலுத்த வேண்டும். நாம் அதற்காக தான் அல்லாஹ் சொல்கிறான். ஏன் இந்த டேட்டா குறிப்பிட்டியா அல்லாஹ் சொல்கிறான்? இந்த டேட்டா ஏங்க அல்லாஹ் குறிப்பிடுனே? 4 நாள் ஏன் சொல்கிறான்? ஆகனா ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகணுன்னு. இப்போது ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம், ஒருத்தருக்காண்டி செய்கிறோம், அதை ஒரு நாள் செய்கிறது எப்படி இருக்குது? ஆனால் நம்ம அந்த விஷயத்தை ஒரு நாள்லேயே செஞ்சு முடிக்க முடியும், நம்மளுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு வாரம் எடுத்து செய்கிறோம். ஏன்னு சொன்னால் அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டும், அவர்களுக்காக நாம் பார்த்து செய்ய வேண்டும் என்று 4 நாள் ஒரு வாரம் செஞ்சோன்னா அதுக்கு எதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அதுதான் அல்லாஹ் செஞ்சுருக்கான். அப்போது இதை ஒரு குறிக்கோளாக, இதே ஒரு நோக்கமாக எடுத்து, இதே ஒரு பிரதானமாக எடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்காக இவ்வளவு செயல் செய்கிறான் என்று நினைத்து அவனுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய சமுதாயமாக மாற வேண்டும். இன்னும் இந்த கடல்களில் உள்ள ஆக்சிஜன் எடுங்களேன். இந்த அலை அடிக்குது இல்லை, இந்த அலை அடிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த உள்ளே இருக்கக்கூடிய மீன்களுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது அந்த அலை. எதுக்கு ஆக்சிஜனை கொடுக்குது? அது எதுக்கு? அது ஆக்சிஜனை எடுத்து அது வாழ்ந்து யாருக்கு நன்மை? நமக்கு தான். மனிதர்கள் தானே அந்த மீனை சாப்பிட்றாங்க. கடல் இனத்தை சில விஷயங்கள் சாப்பிடக்கூடியவங்க யார்? மனிதன் அல்ல. அதையும் நம்மளுக்காக தான் ஆக்கிக்கிறான். சுபஹானல்லாஹ். அப்போ இந்த உலகத்தை நினைத்து பார்த்தால் நாம் வாழ வேண்டும், நாம் நிம்மதியாக வாழ வேண்டும், நாம் செழிப்பாக வாழ வேண்டும், அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தம் மீது கொண்ட பாசத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் நமக்கு பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. சொல்லுவோம்ல பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ன்னு. நம்ம இருப்போம், ஆனால் பின்னாடி அதற்குண்டான வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது, நம்மளுக்கு தெரியாது. இந்த உடம்பை எடுத்து பார்த்தாலும் அப்படி தானே. நான் இப்போ பேசுகிறேன், எனக்குள்ளே எவ்வளோ நரம்பு மண்டலங்கள், எவ்வளோ அந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்குது. எனக்கு தெரியுது. அதுவும் அல்லாஹ் அது அப்படியே நான் வாழ வேண்டும் என்பதற்காக செஞ்சுக்கிட்டே இருக்கானா இல்லையா? தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுதா? தூங்கும்போது மூளை சொல்லுதா? தூங்கும்போது இதே சொல்லுதா, எப்பா நான் பிளட் சர்க்குலேஷன் பண்ண போன முழிச்சிட்டு இருப்பான்னு சொல்லுதா? இல்லை, நம்ம பாட்டு தூங்குறோம், அது பாட்டு அது வேலை நடக்குது. அல்லாஹ் எப்படி படைத்து நமக்கு எப்படி அருள் செய்திருக்கான். அந்த ரப்பாகிய அல்லாஹ் மட்டுமே இதை செய்வான் என்பதை நாம் விளங்கி அவனுக்கு நன்றியுள்ள அடியானாக வாழ வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.